Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchatல மெசேஜ் ஷார்ட்கட்டை எப்படி உருவாக்குவது சொல்லிட்டு பார்க்க போறோம். எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். மெசேஜ் ஷார்ட்கட் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து Snapchatல ஒருத்தவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு சிலரா இருக்கட்டும் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி வந்து மெசேஜ் பண்ணுவீங்க, அதிக நேரம் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க Snapchat குள்ள போயிட்டு ஓகே. இதை வந்து நம்ம தவிர்ப்பதற்காக நம்ம வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அவங்களுடைய சாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டைரக்டா அவங்க கூட மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக நம்மளுடைய Snapchatல ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய Snapchatல ஷார்ட்கட்டை எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது போல நிறைய வீடியோஸ் நீங்க Snapchat பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Snapchat வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். Snapchat ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல உங்களுக்கு சாட் ஐகான் இருக்கு பாருங்க, சாட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சாட் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சாட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இதுல எந்த சாட்டை நீங்க வந்து ஷார்ட்கட்டா உருவாக்கணுமோ அந்த சாட்டை வந்து நீங்க லாங் பிரஸ் வந்து பண்ணலாம், அழுத்தி வந்து பிடிக்கலாம். அழுத்தி பிடிச்சு அந்த சாட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாட்டை வந்து நான் ஹோம் ஸ்கிரீன்ல வந்து வைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இந்த சாட்டை வந்து நான் அழுத்தி பிடிக்கிறேன், லாங் ப்ரெஸ் பண்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருந்து ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து பாருங்க எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வந்துருச்சு. இதுல வந்து பாருங்க சாட் அண்ட் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாட் அண்ட் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஹார்ட் டு ஹோம் ஸ்கிரீன் சொல்லிட்டு அது வந்து வரும். அது வந்து ஆட் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து பாருங்க பின் டு ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீன் இதை கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு ஆப்ஷன் வரும், அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வரல. நீங்க சம்டைம்ஸ் வந்து வரும், அப்படி வரும்போது அது வந்து ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின் டு ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, நான் டன் கொடுத்துட்டு பேக் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது போல நீங்க எந்த சாட்டா வேணா நீங்க வந்து ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பிறகு டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க ஹோம் ஸ்கிரீன்ல அந்த சாட் இருக்கும், உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சாட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ ஒரு சாட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க திரும்ப உங்களுடைய Snapchatக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து ஜஸ்ட் இந்த சாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணும்போது டேரக்டா வந்து அந்த சாட் பேஜுக்குள்ள போயிடும், அவங்களுக்கு டேரக்டா நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய Snapchat சாட்ல நீங்க வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் நீங்க வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போல நம்ம வந்து ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.